நாளையில நினைவா ஏனா கண்ணே என் கடிதசுமே என் நேர்த்தி வச்சு என் பழைய கறி குழம்பு என் மிச்ச மூலிகையே பச்சை மிளகாயே நான் உன் பொச்சை கடிக்கிறேன். ஐயோ காதல் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் அண்ணா பாப்பா உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? ஐயோ வாழை தண்டாட்ட பப்பாளி குடிச்சாட்ட ஒழிச்சு மடியில கட்டுற மாதிரி இருக்கிறீங்களா அண்ணா? பின்ன உங்களை இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியும் யார் நானு அப்புறம் இந்த பார்த்தா சிவாஜி கணேசன் மாதிரியும் ஐயோ போச்சிடா ஆமாண்ணா அப்புறம் உங்களை நேருக்கு நேரா பார்த்தா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க. போதும் மச்சி, போதும் போதும் போதும். டே மத்தானக்காரா டே பொறுமையாரா குட்டா புலகையா மத்தாண்டு குடி ஆத்துல இருந்து போறோம். அண்ணா பாப்பா உங்களை பார்த்தா அப்படியே அச்சத்துல செத்து போன எம்ஜிஆர் மாதிரியே ஏப்பா சேர் நீங்க பாருங்க ஆட்டோ சேர் போய் எடுத்துக்க. போய் சேர் எடுத்துட்டு போங்க ஆட்டோல போங்க. உங்க கழுத்துல போட்டுக்கிற இந்த டைக்கும் உங்க ஏப்பா கூந்தல்ல சேர் எல்லாம் பாரு ஆட்டோல சேர் எடுத்துக்க போங்க. நிச்சயம் ஏப்பா சேர் எடுத்துறவா. சிப்பத்திரமா இல்லையா? ஆமா என்னம்மா கேட்டுட்டா பல குரல்ல பாடுவோமா பல குடல்ல பாடுவீங்களா? நான் ஒரு காதல் மன்னன். அப்படியே அப்பா ஒளி அண்ட் ஒளி நடராஜ் ஆடியோ சஸ்டூட்டம் சவுண்ட் சிஸ்டம் படி எங்களுக்கு ஏறுமே கிளைகள் இல்லை. சவுண்ட் கம்மியா போடு மாமா. அண்ணா அப்பா சேது உட்காருப்பா. போ பால் குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. ஏமா என்னம்மா பாட்டு? காதல் பாட்டு வேணுமா? என்ன மாதிரி பாட்டு வேணும்? அழகான சினிமா பாடல்கள். தேனிசை தென்றல் தேவா அவருடைய குரல். அப்படியா? பின்ன பல குரல்ல பாடுவோமா? சரி ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. பாட்டு ஆமா. உங்களுக்கு தானே? விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பார்க்கணும்டா கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல பாரு நெஞ்சில ரெண்டு பேரு பிஞ்சில இங்க எதையும் போய் மஞ்சள டாவு டாவு டாவுடா டாவு டாட்டு டைடா தூக்கு போட்டு சாவறதா? மருந்து குடிச்சிரு. இந்த பாட்டு வேணாம். இந்த பாட்டு எங்களுக்கு பிடிக்கலண்ணா. பட்டாம்பூச்சினி யா பட்டாம்பூச்சினி பட்டாம்பூச்சினி யா பட்டாம்பூச்சினி பல பலனே சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்கவமா மாத்துக்க உனக்கு முன்னாடி அழகே அழகே உன மனைவியாக்கவா கணவன கையா பிடிக்கணும் காலையில ஊம்ப கொடுக்கணும். அம்மா 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 என்ன சாமி? ஓம் சக்தி ஓம் வாயில போய் போடுப்போ. உமா உமா கொடுக்கணும். அண்ணா இது பிடிக்கலண்ணா. பாரு அந்த பையன் பாரு காசு எங்க குத்திருக்குது பாரு. ஓ அப்பா சீர்காழி கோவிந்தராஜ் பாட்டுல சூப்பரா பாடுங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பாட்டு? அதுவா காதல் பாட்டு. மணி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர் மணி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர் போட்டு போகாதடி நான் தாண்டி உன் புருஷ பொண்ணம்மா நாடி முடியாது அம்மா கண்ணில யாரு மையி இது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமா நீ போட்ட புள்ள நான் வந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி உன் படிச்ச பொண்ணம்மா என்னடி முனி அம்மா உன் கண்ணுல பீயி ஓங்கி அரைஞ்சனா பல்ல அப்படியே சிவராஜாட்டம் கொட்டி போயிடும். என்ன எந்த பாட்டுமே பிடிக்கலையா உங்களுக்கு? உங்களை பாட்டு எந்த பாட்டு பிடிக்கல? யார நீங்க உங்களுக்கு செட் ஆகலனா சரி ஒரு பழைய பாட்டு பாடுங்க. பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டா? எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டுன்னு வெய்யி உங்க இருக்கிற ஆயாங்கெல்லாம் ஓடி வந்து இங்க உட்காந்து எனக்கு முத்த வச்சுட்டு ஓடும். ஐயோ அப்படியா? என்ன ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். பாட்டுமா? பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு. ஆமாண்ணா ஒரே பாட்டு. நான் அளவோடி ரசிப்பவன் ஆடேடி முண்டைகளா நான் அளவோடி ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அன்பில்
அன்பில் உறவோடு தழுவி உயரோடு பழகி உறவாக நினைப்பவன் நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அன்பில் உறவோடு பழகி உயிரோடு தழுவி உறவாக நினைப்பவன் கண்ணம் செந்தாமரை வீசும் புண்ணல் புல்லாங்குழல் கண்ணம் செந்தாமரை வீசும் கண்ணம் புல்லோங்குழல் உறவோடு பழகி உயிரோடு தழுவினான் என்னை சொல்லவா நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் வருங்காலத்துல வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு உண்டு இடமா வாய்ப்புகள் உண்டு. ஓ அப்படியா சரி ஓம் சக்தி போனால் போகட்டும். ஆமா கூத்து முடிஞ்சு போய் எல்லாம் வீட்டுக்கு போங்க இப்பவே கூத்து முடிஞ்சிருச்சா? இல்ல பேசக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய மீன்படுத்திகள் போனால் போகட்டும். ஆமா தாயே அப்படி இருந்தாலும் ஆ. இந்த அரங்கன் மேடையிலே ஆ. இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் இங்க அறிஞர் மேடையிலே அதாவது திசை காளியம்மன் பிறப்பு சிவபுராணம் ம். திசை காளியம்மன் பிறப்பு. அம்மா ஜோதி மாதி மகனே, மாதவி மலரடிதே. அச்சே. என்னென்ன கல்லு விழுணும் சாமி இங்க வாங்க. இங்க வாங்க. என்ன பண்றது? அப்பா வீரகாரா, காட்சி உருவம் பார்த்தா பூமாடு வருது. அந்த ரெண்டு
வாட் இஸ் யுவர் நேம்? திவ்ய பரிமளத்திற்கு மோகனம் உள்ள சரி. பச்சை விழியழகி உச்சமில்லாத ரூபி. பச்சை விழியழகி உச்சமில்லாத ரூபி. ரதி. ஓ உங்கள பெயர் ரதி. ஆமாடி. உங்கள் பெயர் ரதி தேவி. ஆமாண்ணா. இருவரையும் பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள். தாய் உட்காருங்க. எங்க போறோம்? இந்த பக்கம் பச்சை அண்ணா. அடியே, நாங்கள் எப்படி பிறந்தோம்? ஐயோ! எப்படி பிறந்தீங்க? அதை முன்னொரு நாள் ஒரு தாய் ரங்கத்திலே குடியிருந்து பிறந்தோமா? அப்புறம் என்னை போல ஒரு மானிட பிண்டமா? ஓ என்னை போல ஒரு மானிட பிண்டமா அல்லது தெய்வீக பிண்டமா? நீங்கள் எந்த பிண்டாயா? பிண்டம். சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் இப்படி ஜனமானவர்கள் தெரியுமா? வேகமா போ, என் மூஞ்சில முடிக்காத. யாரால் பிறந்தோம் தெரியுமா? பாப்பா அப்படி இருந்தாலும் இன்னும் நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது தாலையூரிலிருந்து வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மொழி அறக்கட்டளை நமது ஆரூர் அம்மாவாகிய நமது தேவி அம்மா அவர்கள் நம் நாடகத்திற்காக வருகை தந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஒரு வேடம் விடாமல் அனைத்து வேடத்திற்குமே அவர் சுற்றிலிருந்து அம்மா தேவி அம்மா அவர்கள் அன்பளிப்பான செய்திருக்கிறார். நோய் நொடி இல்லாமல் அந்த வீரக்காரனுடைய அருள் பெற்று அம்மா அவர்கள் என்று சுகமாக வாழ்ந்திட வேண்டும். நன்றி வணக்கம். அண்ணா, நாங்கள் எப்படி பிறந்தோம்? எப்படி? மும்மூர்த்தி தேவர் அனைவரும் செய்த யாகத்திலே இந்த பெண்கள் நாங்கள் பிறந்தோம். யாகத்தில் பிறந்தவர்கள் நாட்டிய பெண்கள் 7 பேர் பிறந்தோம். இருந்தாலும் 7 பேர் பிறந்து அப்படி இருந்தாலும் நீ வந்த நோக்கம் என்ன? தேவேந்திர மன்னன் உங்களை அழைத்து வர சொன்னார். மன்னராகிய தேவன் அழைத்திருக்கிறார். ஆமா. அண்ணவர்கள் அனைவரும் ஆமாங்க, உடனே முடிவாரு. அறிவர்கள்